தமிழ்நாட்டின் இளைய சமுதாயம் இணைய உலகில் படைத்து வரும் சாதனைகள் ஏராளம் என்பது அனைவரும் அறிந்ததுதான். தற்போது விதவிதமான ட்ரோன்களை தயாரித்து தமிழ்நாடு இளைஞர்கள் முத்திரை பதித்து வரும் நிலையில் பாரா மோட்டரிங் மூலம் வானில் பறக்கும் வாகனத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார் இளைஞர் ஒருவர். இது பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. பறவை போல் மனிதனுக்கு சிறகு இல்லை, ஆனால் பறக்கும் ஆசை மனிதனை விட்டு எப்போதும் போவதில்லை. சிறகே இல்லாமல் பறக்க வாய்ப்பு கிடைத்தால் எல்லோருக்கும் வானில் பறந்து மிதந்து கொண்டே கீழே நகரத்தை பார்க்க ஆசை இருக்கும். அந்த வகையில் வெளிநாடுகளில் பாராகிளைடிங் சாகசங்கள் செய்வதை நாம் இதுவரை பார்த்து வந்த நிலையில் நமக்கும் தனித்திறன் உண்டு என்பதை நிரூபித்திருக்கிறார் கிருஷ்ணகிரியை சேர்ந்த இளைஞர் மஞ்சுநாதன். முழுமதி போல் நிறைவான சிந்தனை கொண்ட மஞ்சுநாதன் கிருஷ்ணகிரி ஆவின் நகரில் பிறந்து ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் படித்து முடித்து ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள உலகின் 2வது பாராகிளைடிங் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவராவார். பாராகிளைடிங் விமானியாக பயிற்சி பெற்று வரும் மஞ்சுநாதன் ஏர்லைன் பயிற்சி விமானி மற்றும் பாரா மோட்டரிங் விமானி சான்றிதழும் பெற்றுள்ளார். தற்போது டெல்லியில் உள்ள ஒரு தனியார் விமான நிறுவனத்தில் விமானக்குழு மேலாளராக பணிபுரிந்து வரும் மஞ்சுநாதன் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் இருந்தே பாராகிளைடிங் பாரா மோட்டரிங் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். தனது திறனை முறையாக வெளிப்படுத்தி சான்றிதழ் பட்டம் பெற்ற மஞ்சுநாதன் தமிழ்நாட்டில் பாரா மோட்டரிங் பறக்கும் வாகனத்தை அறிமுகம் செய்ய விரும்பி கடந்த 4 ஆண்டுகளாக அதற்கான திட்டத்திற்கு செயல் வடிவம் தந்து வந்தார். மஞ்சுநாதன் செயல் வடிவம் முற்றிலும் பூர்த்தியான நிலையில் அதை சோதனை ஓட்டத்தில் ஈடுபடுத்தி வருகிறார். பெட்ரோலில் இயங்கக்கூடிய இன்ஜினின் உதவியுடன் காற்றில் பறக்கக்கூடிய இயந்திரமாக உருவாகியுள்ள பாரா மோட்டரிங் வாகனத்தில் 2 பேர் செல்ல முடியும். ஒருவர் பாரா மோட்டாரை இயக்கும் விமானியாகவும் மற்றொருவர் அதில் பயணித்து வானில் பறந்தவாறே உயரத்தில் இருந்து இயற்கை அழகை ரசித்து பார்க்கலாம். அந்த வகையில் மஞ்சுநாதனின் ஏலோஸ் ஃப்ளையிங் பாரா மோட்டரிங் பயணம் விரைவில் துவங்க உள்ளது. தரையில் இருந்து சுமார் 8000 அடி உயரம் வரை வானில் பறக்க முடிவதுடன் இயந்திரத்தின் உதவியுடன் ஒருமுறை தரையில் இருந்து வானில் பறக்க ஆரம்பித்தால் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை வானில் பறக்க முடியும் என்பது மஞ்சுநாதன் உருவாக்கிய பாரா மோட்டரிங் விமானத்தின் சிறப்பு அம்சமாகும். குறைந்தபட்சம் 60 கிலோ முதல் 120 கிலோ வரை உள்ள நபர் இந்த பாரா மோட்டரிங் இயந்திரத்தில் பயணம் செய்யலாம். தனது தயாரிப்பு குறித்து மஞ்சுநாதன் கூறுகையில், பாரா மோட்டரிங் பயணம் செய்ய வேண்டும் என்றால் வெளி மாநிலத்திற்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ சென்றால்தான் அதில் பயணம் செய்ய முடியும். ஆனால் நமது தமிழ்நாட்டில் இதை அறிமுகம் செய்ய விரும்பிய நான் கடந்த 4 ஆண்டுகளாக பாரா மோட்டரிங் இயந்திரத்தை வடிவமைத்து தற்போது அதை அறிமுகம் செய்ய உள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பைலட்ன்ற ஒரு கனவாக இருந்தது. அதுக்காக நான் ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ப்ளஸ் வேர்ல்டு செகண்ட் ஸ்பாட் பாராகிளைடிங் சர்டிஃபைட் பைலட், பாரா மோட்டரிங் பைலட், இப்போ ட்ரைனிங் கமர்ஷியல் பைலட், ஏவியேஷனில் ஒரு 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக டெல்லியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு நார்மல் பர்சன் ஃப்ளை பண்ணோம், மேலேருந்து அந்த பேர்ட் வியூ பார்க்கணும் போது ஏர்போர்ட் தான் போகணும். நார்த்தில் இது இருக்குது. இதை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ப்ராப்ளம்? எல்லாமே நம்ம மக்களுக்கு நம்ம இதை ஒரு இன்ட்ரோ கொடுப்போமே, எல்லாேருக்கும் அந்த ஒரு ஃபீல் ஹாப்பினஸ் கொடுப்போமே. அதுக்காக நான் இதை இம்போர்ட் பண்ணி இங்கே எல்லாமே டிசைன் எல்லாமே ஓன் மேக்கில் ரெடி பண்ணி இப்போ நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாரா மோட்டரிங் இயந்திரத்தில் பறக்க குறைந்தபட்ச தொகை மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் உள்ள நடுத்தர குடும்ப மக்கள் முதல் அனைவரும் பயணம் செய்து இயற்கை அழகை ரசித்து பார்க்க வேண்டும் என மஞ்சுநாதன் தெரிவித்துள்ளார்.
சாதனை இளைஞர் மஞ்சுநாதனின் வெற்றி பயணம் மேலும் தொடர நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வாழ்த்துகிறது.